காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். பீச்சில் அந்த அக்கா சொன்னது எல்லாமே உண்மைதான்க்கா. நம்ம கையில் ஒரு பையனை லவ் பண்ணுறா. என்ன மீரா சொல்ற? ஆமாக்கா, நாங்களும் கோயிலில் வச்சு 2-3 டைம் பார்த்தோம். அப்புறம் பையன் யார் என்னன்னு விசாரிச்சதுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தோம்க்கா. பையன் நல்ல பையன்தான்க்கா, வேற யாரும் இல்லை, நம்ம பத்மாவோட பெரியம்மா பையன்தான். நல்லா படிச்சிருக்காங்க்கா, விவசாயம் தான் பிடிச்சிருக்குன்னு பார்த்த வேலையை விட்டுட்டு வந்து விவசாயம் பண்ணுறான். சொத்தும் நிறையா இருக்குக்கா, பக்கத்து ஊராகவும் போச்சு. ஆமாக்கா, நம்மளா தேடி போனால் கூட இப்படி ஒரு வரன் அமையாது. இல்லைம்மா, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னான். சரின்னு அவள் போக்கில் போவோன்னு பார்த்தா கடைசியில் என்ன நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டா பார்த்தியா? ஏக்கா, நீங்கள் இவ்வளோ கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்கலக்கா. பையனும் நல்ல பையன்தான், கையலுக்கு ஏற்ற பையன்தான். நீங்கள் அந்த அண்ணாட்ட பேசி சொல்லி புரிய வைங்கக்கா. இல்லைம்மா, இது சரிப்பட்டு வராது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா தான் என் புள்ள நல்லா வாழும். ஏக்கா, நீங்களே இப்படி சொல்லலாமாக்கா? ஆமாக்கா, கையில் அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வைங்கக்கா. சரிக்கா, நாங்கள் கிளம்புறோம். கையால் அப்பா வர்ற டைம் ஆயிடுச்சு. பார்த்து பதனமாக பேசுங்கக்கா. பொழுதே போக மாட்டேக்கே. இப்போ தான் பீச்சுக்கு போயிட்டு நீலவேணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இல்லாட்டி கூட வேற எங்கேயாவது போகலாம். எப்படிடி போகும்? வீட்டில் வேலை பார்த்தாதே பொழுது போகும். எல்லா வேலையும் நாளாக பார்க்கேன். இந்தாடி முறுக்கு சாப்பிடு. என்ன திடீர்னு முறுக்கு? சும்மாதாண்டி. இந்தா வாழைப்பழம் சாப்பிடு. என்ன ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு, கவனிப்பெல்லாம் பழமா இருக்கு. இந்தாடி, உனக்கு சிப்ஸ் பிடிக்குமேன்னு எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடு. இல்லைங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது, வயிறு ஃபுல்லு. சாப்பிடு சாப்பிடு, உனக்கு தான் பிடிக்கும்ல. சரி கொடுங்க. என்னாச்சு இவருக்கு? ரொம்ப கவனிக்கிறாரு. எதுவும் பிளான் போடுறாரோ? சேச்சே, இவரெல்லாம் அப்படி இருக்க மாட்டாரு. நம்ம மேலே இப்போதான் பாசம் வந்திருக்கு போல. ஹலோ. 2. ஆமாம், 2 ஆர்டர் போட்டிருக்கேன். என்னது ஆர்டர் போடுறீங்க 2? நீ தான் சாப்பிட்டேல, உனக்கு தான் இனிமேல் எதுவும் சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல்லுன்னு சொன்னேல. ஆமாம். அதான் எனக்கும் பிள்ளைங்களுக்கும் 2 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதான் கொண்டு வராங்களாம். அட பாவி மனசா, இதுக்குதான் ஒன்றா கொண்டு வந்து கொடுத்தியா? நான் கூட பாசத்தில் தான் கொண்டு வந்து கொடுக்கன்னு நினச்சேன். இப்போ தானே புரியுது, எல்லாம் வேஷம். அபி, வெளியில் போயிட்டு வருவோமா? என்னடா திடீர்னு ஏன்ட்ட வந்து கேட்குற? இன்னைக்கு சுற்றுறது கால் கிடைக்கலையா சாருக்கு? நான் போகிறேன், நீ வர்றியா வரலையா? பயபுல தானா வந்து சிக்குது, விடுவோமா நாம? சரி வாரேன், ஏதோ நீ கெஞ்சி கேட்கறதுனால. நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்.